அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி ரமலான் டே 11. இன்னையோட இஃப்தார் ஈவினிங் vlog அண்ட் ரெசிபீஸை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கட்லட் சாட் செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கனோட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் போட்டு அதை வேக வச்சிடலாம். சாட்டுக்கு முதல்ல முக்கியமானது புளி சட்னி தான். அதை முதல்ல நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் பேரிச்சம்பழம், 1/2 கப் வெல்லம், அது கூட 1 கப் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை நீங்கள் குக்கரில் போடாமல் தனியாகவும் வேக வைக்கலாம். குக்கரில் போட்டால் ஒரு விசிலில் சீக்கிரமாக முடிஞ்சவனால தான் நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வச்சிட வேண்டியதான். ஒரு விசில் அளவுக்கு வச்சா போதும். ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம திறந்துட்டு ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்து அது பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கொண்டக்கடலை இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி சட்னி இதை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம சிக்கன் கட்லட் செஞ்சிடலாம். கட்லட்டுக்கு ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வேக வச்ச சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன், சிக்கன் பவுடர் 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், அடுத்து க்ரீன் சில்லி பேஸ்ட் 1 டீஸ்பூன், அடுத்து மயோனிஸ் 1.5 டேபிள் ஸ்பூன், கடைசியாக ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட்லட் ஷேப்பில் உருட்டிடலாம். கட்லட் ஷேப்பில் உருட்டினதுக்கப்புறம் ஒரு எக்கை அடித்து வச்சுருக்கேன், அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கட்லட்டையும் செஞ்சு எடுத்துக்குவோம். எல்லா கட்லட்டையும் செஞ்சாச்சு. அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் முறுக்குனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா முறுகிடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம கட்லட் சாட்டோட கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுன 2 கட்லட் வச்சு அது மேலே ஆனியன் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது கூட
கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சிருந்த கொண்டைக்கல்லையை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து புளி சட்னி சேர்த்துடலாம். அடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்து சேர்க்க போகிறோம். இந்த மிக்சர்லலாம் இருக்கும்ல அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தான். அதுக்கப்புறம் சேவ் கடைசியாக. மறுபடியும் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நம்ம சுவையான சிக்கன் கட்லட் சாட்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். அடுத்து மேங்கோ மில்க் ஷேக் அடிச்சிடலாம். இந்த மாதிரி மேங்கோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். அது கூட சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் ஐஸ்கிரீமே சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நான் மறந்துட்டேன், அதனால் கடைசியில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மில்க் ஷேக்கை ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். அது கூட கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். நான் சொன்னேன்ல மறந்துட்டேன்னு, அதனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியிலே சேர்த்து அடிச்சிடலாம். டெக்கரேஷனுக்காக நான் 2 பாதாம் வைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான மில்க் ஷேக் ரெடி. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.